பேக்கரி ஸ்டைல் முட்டை பப்ஸ் வீட்லேயே டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி பழம் கூடவே பச்சை மிளகாய், புதினா இலைகள் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், கறி மசால் தூள் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் கடைசியாக மல்லித்தலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ண மசாலா 1 டேபிள் ஸ்பூன் பஃப் ஷீட் சென்டரில் வச்சு அதுக்கு மேலே பாயில் பண்ண எக்கை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். கார்னர் மட்டும் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு வெறும் மசாலாவை மட்டும் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரோல் மாதிரி கூட பண்ணலாம். மெல்டட் பட்டர் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் எக்கு கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டட் அவனில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பப்ஸ் ரெடி. நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் லேயர்டாக வரணும்னா கரெக்டான டைமுக்கு பேக் பண்ணும். ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.